பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாங்க. நீ போய் மாமா கிட்ட சொல்லிட்டியா? நீ வாண்ட, நீ போய் சொல்லிராத சரியா? உன் பக்கம் டிமாண்ட் ஜாஸ்தி போல. ஒரு பக்கம் உனக்கு பிடிச்ச ஜீவானா, அவர் எப்படி உன் கூட பழகுனாரு? அண்ணனா அவர் பார்த்த உடனே என்ன தங்கச்சி மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, அதனால பழகிட்டாரு. இப்போ உனக்கு என்ன அதுல? அதுதானே தங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ வச்சு நல்லா விளையாண்டுட்டு இருக்கேன்னு தெரியுது என்ன வச்சு. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப மேனேஜர் வந்துட போறாரு, போய் வேலையை பார்ப்போ. ஆமா, மீட்டிங் அப்ப எங்க புடுங்க போயிருந்த நீ? அது அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன்டி வெளியில. நீ மீட்டிங் கூப்பிட்டதே எனக்கு தெரியாது. தெரியாதுடி. உனக்கு வேற ஸ்பெஷலா வேற இது பண்ணுவாங்க. ஃபைல் கேட்க தான் வந்தேன். ஃபைல் பின்னாடி இருக்கு பாரு, எடுத்துக்கோ. ஷாய் குட்டி போய் சொல்லல தானே நீ? ஓ அப்படியா, சரிடி, நான் நம்புறேன். வாண்டா, அவங்க ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஃப்ரெண்டு தானே, நீ அதெல்லாம் பாத்துக்க கூடாது சரியா? எல்லாத்தையும் நோட் பண்றது. ஏதோ சும்மா நாங்க விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தோம்டி. நம்பாத, அந்த சௌமியாவை நம்பாத. பாய மூடி குழந்தைடி அவ. அதனாலதான் சொல்றேன். அள்ளி, நீ சொன்னாலும் சொல்லுவடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அவங்கள தாண்டி உன்னை அடிப்பேன் தெரியும்ல. சௌமியா யாருன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அவங்க வீட்ல நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்களா? என் வீட்டை சொல்லிட்டு இருக்கேடி. ஓ, உன் வீட்டை சொல்றியா? ஓகேடி. தாய்க்குட்டி, இப்பயும் கேக்குற. நீ ஏதோ சொல்லல தானே? சொல்லியிருந்தேன்னா சொல்லு, உனக்கு சாக்லேட் தருவேன். நீ குழந்தைய அழுக வச்சிட்டு இருக்கடி. நீ உனக்கு அவளை பத்தி தெரியாதுடி. நீ வேற. சரி தங்கோ, நான் உன்னை நம்புறேன் சரியா? சௌமியா நம்புறேன். வாண்டு, சாரி, என்னடி நீ ஓவரா பண்ற? இனிமே அத்தை இப்படி பண்ண மாட்டேன் சரியா? நான் யாரடியோ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தது. இரு, எங்க அண்ணி கிட்ட போய் வச்சுக்கிறேன். அண்ணி கிட்ட என்ன பேசுறேங்கறத மட்டும் பாரு. சரிடா தங்கம், நான் எதுவும் பேச மாட்டேன் சரியா? தங்கம், அம்மாடா, சிம்ரன் கிடையாது. நீ என்ன பார்த்து தான் வளர்றேன்னு சொல்லி திட்டுறாங்கடா. அம்மா, இப்பவே தெரியுது நீ எந்த அளவுக்கு சம்பாதிப்பேன்னு. போதுமா? ஆனா ஷாய் குட்டி உன்கிட்ட நல்லா அட்டாச் ஆயிப்பா போல. உன்ன மாதிரியே தான் நீ பண்ற எல்லாத்தையும். என்னடி பண்றது? இந்த வீட்ல இருக்கனே. சரி ஓகேடி, நான் ஃபைல் எடுத்துட்டு போறேன். ஓகே, பின்னாடி தான் இருக்கு, எடுத்துக்கோ. ஷாய் குட்டி, சௌமியாவுக்கு வேலை இருக்கு, நான் செய்யட்டமா? ஏண்டா தங்கம், ஸ்னேகா கிட்ட போய் உட்காரலாம்ல. அவங்க வேலை பார்க்கறது தானடா தங்கம், நல்லாவே தெரியும்டா எனக்கு. சரிடா, உட்கார். நீங்க யார் வாங்கி கொடுத்தது சாக்லேட்? ஓ, எனக்கு வாங்கி தராம உனக்கா? என்ன சொன்ன? எதனால அன்பு மாமா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க? டேய் ஷாய் குட்டி, அக்காவை கொஞ்சம் தருவியாடா? அப்ப எனக்கு
பாரு. பார்க்கலாம்டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். சார் என்னாச்சு? ஏன் சார் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஜீவா என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா ஜீவா? சார் வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா சார்? என்ன சார் ஆச்சு? உங்ககிட்ட தான் கேக்குற, வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? அப்படி தப்பு பண்ணிருந்தா கூட அவனை நான் சும்மா விட்டுருப்பேன். என்ன பண்ண கூடாதோ அதை பண்ணிட்டான் அவன். ஜீவா என்னாச்சு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கட்டும், எங்க ஆபீஸ்லயே இருந்து ஒரு பொண்ணை தப்பான பார்வை பார்த்துட்டு இருக்கியா? இதுல நீ தப்பா வேற பேசிட்டு இருக்கியா? சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் எந்த பொண்ணும் தப்பால பாக்கல சார். அந்த பொண்ணு யாரு சார்? நான் தப்பால பாக்கல. அந்த பொண்ணு தேவையில்லாம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஏடா அதுக்குள்ளேயே போய் போட்டு கொடுத்துட்டா? அவ போட்டு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வேற ஏதோ சொல்லியோ திரும்பி போய் சொல்ற பத்தியா நீ? சார் தப்பா ஏதோ என் மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. தெரிஞ்சனால தாண்டா நின்னு பேசிட்டு இருக்கேன் உன் கூட. அண்ணா என்னண்ணா ஆச்சு? அன்பண்ணா இந்த ஆபீஸ்ல இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. இத்தனை பொண்ணுக்கு முன்னாடி நீ தப்பான பார்வை பார்த்துட்டு இருக்கல. எத்தனை பொண்ணுக்கிட்ட நீ தப்பா பேசியிருப்ப, தப்பா பார்வை பார்த்திருப்ப. சார் முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். என்கிட்ட தேவையில்லாம யாரோ வந்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்கிட்ட எல்லாம் தேவையில்லாம சொல்லலடா, கரெக்டா தான் சொன்னாங்க. ஜீவா என்னாச்சு? ஜீவா என்னாச்சு அண்ணா? ஏனா இப்படி கத்துற? ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்கன்னா சொல்லி தானே புரிய வைப்ப. எப்போதுமே இப்படி கத்த மாட்டியேனா? எனக்கே தெரியும்லமா. இப்ப இவன் என்ன பண்ணிருப்பான்? என்னன்னா ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. வெளியில ஏதாவது சவுண்ட் கேக்குதா உனக்கு? ஆமா சார், கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அன்போட வாய்ஸ் ஆச்சே. சார் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் கத்த மாட்டாங்களே. கள்ளி ஏதாவது போட்டு கொடுத்தியாடி? உண்மையே சொல்லு. என்னடி போட்டு கொடுத்த? என்னடி போட்டு கொடுத்து தொலைஞ்ச? சொல்லுடி. பாசத்தை ஊத்தி ஊத்தி வளர்த்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாலே இப்ப என்ன பண்றது? மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா பிரச்சனை தாங்க முடியல. அதான் போய் சொல்லி கொடுத்துருப்பா சார் கிட்ட. உனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எவ்வளவு அழகா போட்டு கொடுத்தா. நீ அமைதியாரி. ஆமா அன்பு மாமா எதுக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க? அங்கோ இப்ப என்கிட்ட சொல்லிட்டியே. ஆடி கள்ளி இப்ப இருக்கு, நான் போறேன். பாப்பாவை கொஞ்சம் பாத்துக்கோடி. வெளியில விட்டாத சரியா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ போ. இங்க ஏறடா தங்கம், 5 நிமிஷத்துல வந்துருவ. நீ சாக்லேட் சாப்பிட்டுரு. என்னடா தங்கம், சௌமியா அதை திட்டுவாங்க நினைச்சு திட்டாம போறா? சரிடா தங்கம், எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடு பாப்போ. ஆமாடா தங்கம், அக்கா பாவம்ல. எனக்கு கொஞ்சம் போதும்டா தங்கம். நீ பாப்பா கிட்ட இருந்து டைரி மில்க் புடிக்கி தின்றாத. நான் வாங்கிட்டு வந்து உனக்கு தரேன். நீ பாப்பா கிட்ட இருந்து புடுங்காத. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டா போல. சரி ஓகேடி. தங்கம் தர மாட்டியா? நீ அவளை நம்பாத, அவ வாங்கி தர மாட்டா. வாங்கி கொடுத்தே இந்த அக்காவுக்கு தர மாட்டியா? குடுறா, எனக்கு டைரி மில்க்னா அவ்வளவு பிடிக்கும். கொண்டா கொண்டா. சார் என்னாச்சு சார்? ஏதாவது தப்பு நடந்துருச்சா சார்? அவனுக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். சௌமியா எந்த தப்புமே பண்ணாம திட்டிட்டு இருக்காங்க. சார் என்னாச்சு சார்? தயவு செஞ்சு உள்ளார வாங்க சார். என்ன சௌமியா பேசிட்டு இருக்க? சார் அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி சார், ப்ளீஸ் சார். திட்ட வேணாம் சார், ப்ளீஸ் சார். என்னோட டீம் ஆள் சார், ப்ளீஸ் சார் திட்டாதீங்க. அவ ஏதாவது தெரியாம பண்ணியிருந்தா சாரி சார். சௌமியா விளையாடாத, எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்திருக்க. சார் எல்லாமே தெரியும் சார், சாரி சார். இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாமே. சௌமியா என்ன பிரச்சனை? என்ன தப்பு பண்ண? என்னது தப்புக்கெல்லாம் யாரும் என்ன மன்னிக்கவும் தேவையில்ல, விடவும் தேவையில்ல. ஓ இங்க சௌமியா வச்சுதான் பிரச்சனையவா? இவா என்ன நடந்துச்சு சௌமியாவுக்கு? அவன் சௌமியாவை பத்தி தப்பா பேசியிருக்கா, தப்பான பார்வை பார்த்திருக்கா. இதுக்கு மேல எங்கனால எப்படி சும்மா இருக்க முடியும்? ஜோலியை முடிச்சுட்டான். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? மீதியா வந்தமா வேலையை பார்த்தோமான்னு போகணும். அண்ணன் கிட்ட என்ன அடி வாங்க போறானோ போ. சாரிடா, உயிரோட இருந்தா நான் வேணா வந்து பாக்குறேன். இல்லனா மாலையோட வந்துதான் பாக்கணும். நீ இப்படி பேசுற? என்ன நீங்க இருக்க கோவத்துக்குள்ள அவனை என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல. உங்களை கூட ஒரு வகையில விட்டுறலாம். அன்பான என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அதுல இருந்து சௌமியாவை முறைச்சிட்டு மட்டும்தான் இருக்காங்க. சார் சாரி சார், ப்ளீஸ் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணா, விட்டுறலாம் சார். ஆய்க்குட்டி ஏதோ தெரியாம வந்து சொல்லிருப்பா சார், ப்ளீஸ் சார். யாரு ஷாய் தெரியாம வந்து சொன்னாலா? சௌமியா எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை, இப்ப எனக்கு தெரிஞ்சுக்கணும். சௌமியா தேவையில்லாம எனக்காக யாரும் எதுவும் பண்ண தேவை. உனக்கு நீயே சங்க ஒதுக்கினாலும் ஓடிக்கூடா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ராஜேஷ். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா சௌமியா? இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? என்ன முடிக்கலாம்னு இருக்கீங்க? என்னால முடியாது. நான் இவன் கிட்ட பேசிதான் ஆகுவேன் சௌமியா. என்ன மன்னிச்சிரு சௌமியா. நீங்க எதுக்கு சார் அவகிட்ட சாரி கேக்குறீங்க? இப்போ பண்ணது நான் தானே. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கேட்டல சௌமியா அவன் என்ன பேசுறான்ட்டு. இப்படியே நான் அவனை விட்டுன்னு ஏன் இதுக்கு மேலே அவன் பண்ணுவான். சார் தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா? அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேனே தெரியாது. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. என்ன பண்ணாலும் சரி அவன்கிட்ட கேட்டுதான் ஆகுவேன் சௌமியா. அன்பு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சௌமியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு சௌமியா. ஜீவா சார் என்ன சார் பண்றீங்க? நான் அமைதியா இருன்னு சொன்ன சௌமியா. சௌமியா அமைதியா நிக்கிறதா இருந்தா நின்னு லட்ன உள்ளார போ. என்ன வச்சுதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை போகுது. சார் ப்ளீஸ் சார் அமைதியா இருங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? ஏதோ இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. ஏன் அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவகிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கேளுங்க என்னவா இருந்தாலும். கொஞ்ச நேரம் தான் அமைதியா இரு.
சௌமியா என்ன பிரச்சனை என்கிட்ட தானே கேட்கணும், அது என்ன உன்கிட்ட கேக்குறது? ரொம்ப வேலைக்கு நீயே கொடுத்து வாங்கிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு பின்னடா கத்திட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் என்ன வேலை பார்த்தேன்? நான் எந்த வேலையும் பார்க்கலையே. திரும்பி திரும்பி என்ன தப்பு பண்ணலன்னு போய் சொன்னேன்னு வையே, உன் கண்ணும் பழுத்துரும்டா. என்ன சார், மேனேஜர் எம்டியா இருந்தா என்ன வேணாலும் திட்டலாமா சார்? சௌமியா கிட்ட என்ன பண்ண? சௌமியா உன்கிட்ட நான் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே. சௌமியாவை பத்தி என்ன பேசுன நீ? சொல்லுடா, சௌமியாவை பத்தி என்ன பேசுன நீ? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருவேன்னு நினைக்காதீங்க. என்ன தப்பு பண்ணாத என்ன நீங்க பேசுறீங்களா? இப்ப நீ சௌமியாவை பத்தி என்ன பேசுன எல்லாத்தையும் இப்ப நீ சொல்ற. இல்லன்னு வையே என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியாது. சார் என்ன சார் ஆச்சு? நான் எதுவுமே பண்ணல சார். திரும்பி திரும்பி எதுவும் பண்ணலன்னு சொல்லாதடான்னு. சார் உண்மையை தானே சொல்றேன், எந்த தப்பு பண்ணல சார். என்கிட்ட நீ நல்லா பொய் சொல்றடா. சார் நான் எதுவும் பண்ணல சார். பொறுமையா இருக்கேன்னு சொல்லி கோவத்தை ஏத்திட்டு இருக்கடா நீ. அவகிட்ட இப்ப நீ சாரி கேக்குற. நான் ஏன் சார் கேட்கணும் அவகிட்ட சாரி? அன்பு, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சௌமியா அமைதியா இருன்னு சொன்ன நானு. சார் நான் ஏன் சார் சாரி கேட்கணும்? நீ சாரி கேட்டு தொலைடா. சின்ன குழந்தை வந்து சொல்லிடுவாங்களா, இவங்க நம்பிடுவாங்களா? அதுக்காகலாம் என்னால சாரி கேட்க முடியாதுடா. பிரச்சனை பெருசாகும், அப்புறம் சௌமியாவை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒரு நிமிஷம் என்ன பேசுறேங்கிறத மட்டும் பாரு. என்னால சாரி கேட்க முடியாது சார். எதனால சாரி கேட்க முடியாது? அப்ப நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க என்ன பிரச்சனை, என்ன பேசுறோன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு அதானே? எல்லாமே எனக்கு தெரியும் சார். அதுக்கு காரணமே சௌமியா மட்டும்தான் சார். டேய், நான் என்ன பண்ணேன்? ஏய், சௌமியாவை பத்தி தப்பா பேசுனேன் வையே, அவ்வளவுதான். சௌமியா என்னடா பண்ணா? மேம் உங்களுக்கு தெரியாது மேம். என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சொல்லு, சௌமியா என்னடா பண்ணா? போனா போதுன்னு விட்டு வச்சா நீ ஓவரா பேசிட்டு இருக்கியா? மேம் உங்களுக்கு தெரியாது மேம். என்ன தெரியாது? இல்ல என்ன தெரியாதுன்னு கேக்குற சொல்லுடா. அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா. என்ன சொன்ன? அவ லவ் பண்றா உன்ன. ஆமா சார், சௌமியா என்ன லவ் பண்ணிட்டு என்ன ஏமாத்திட்டா சார். எப்ப சார் சௌமியா ஏமாத்தனா? இல்ல உங்களை லவ் பண்ணி எப்ப சார் ஏமாத்தனா? சார் முதல்ல என்னதான் சார் லவ் பண்ணிட்டு இருந்தாவ? அவ இப்படா உன்ன லவ் பண்ணா? கொஞ்ச நேரம் அமைதியா இருறோம். இல்ல புரியல, சௌமியா உன்ன லவ் பண்ணா? ஆமா மேம், சௌமியா என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தா மேம். இப்ப அவகிட்ட கேட்டா கூட இல்லன்னு தான் மேம் சொல்லுவா. அவதான் இவங்க 3 பேத்த கரெக்ட் பண்ணிட்டால மேம். ஏன்னா அவங்க பறக்காருங்க மேம். என்ன விட அவங்க கொஞ்சம் பெருசு தானே மேம். அதனால 3 பேத்தையும் கரெக்ட் பண்ணிட்டா மேம். இருக்குன்னு வாய்க்கு வந்ததை பேசுனேன்னு வச்சுக்கோயே, பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். உண்மையாலுமே சார் உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது சார் அவளை பத்தி. அவ ஃபர்ஸ்ட் என்னதான் சார் லவ் பண்ணிட்டு இருந்தா. நான் பணக்கார இல்லன்னு தெரிஞ்சோன்னு என்ன கழட்டி விட்டா சார். இப்போ உங்க 3 பேத்தையும் லவ் பண்ணிட்டு இருக்கா சார். உங்களுக்கே தெரியாம உங்க 3 பேத்தையும் ஏமாட்டிட்டு இருக்கா சார். ரெண்டு சேர்த்து போடுங்க சார், அப்பதான் அவள திருந்துவா சார். எப்படி நான் உன்னை லவ் பண்ணி ஏமாத்துனேன், நீ அங்க ஏமாளியா இருந்த. இப்பதான் வாய்க்கூசாம இப்படி ஒரு பொண்ணை தப்பா பேசுறீங்க. எனக்கு யார் சப்போர்ட் பண்ண வந்தாலும் இப்படிதான் பேசுவேன். என் அண்ணனா இருக்கலாமே, என்ன வேணாலும் இருக்கலாம்டா. எனக்கு புரியல, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுல. இப்படி பேசினா உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? அடி வாங்கி நீ திருந்தலடா. சௌமியாவை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சார் தெரியும்? உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது சார். எல்லாம் தெரிஞ்சனாலதான் அமைதியா இருக்கும், பேசாம இருந்துரு. ஹலோ சார், சௌமியாவோட ரூம்ல கேமரா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? படா கேமரா வச்சாங்க. அது எனக்கே தெரியாதுடா. ஆமா, எனக்கே தெரியாம என் ரூம்ல எதுக்கு நீங்க கேமரா வச்சீங்க? சொல்லுடா, தெரியுமா? நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் நாங்க சொல்றோம். சின்ன குழந்தை சொன்ன உடனே நம்பிடுவோம்லாம் நினைக்காத, சரியா? அதே மாதிரி எங்க ஷாய்க்குட்டி எது சொன்னாலும் எங்களுக்கு நம்ம தெரியும். ஏன்னா அவளுக்கு சௌமியா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி என்கிட்ட கேட்காது, சௌமியா கிட்ட கேளு. சாரி சௌமியா. ஆனாலும் நீங்க நம்மனாலும் நம்மளனாலும் அதான் சார் உண்மை. அவ என்னை ஏமாத்திட்டா சார். டேய், நான் சும்மா இருக்கேன். நீ கோவத்தை ஏத்திட்டு இருந்தேன்னு ஏன் பளி நானும் அப்பீர்வேண்டா. இதே என்னோட டீம் ஆச்சுன்னு பொறுமையா இருக்கு. இல்ல சௌமியா, இவங்க எல்லாம் இருக்காங்க, நீ போய் சொல்ற. நீ என்ன லவ் பண்ற எனக்கு தெரியும் சௌமியா. லவ் பண்ணி நீ ஏமாத்துற. சந்தோஷம்டா, கிளம்பிரு. தயவு செஞ்சு கிளம்பிரு. என் மூஞ்சில தயவு செஞ்சு முழிச்சிராத சார். எனக்கு இனிமே இவன் என் டீமுக்கு வேணாம் சார். எனக்கு நீ என் டீம்ல தான்டா இருக்கணும். எனக்கு நீ என் டீம்ல தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் வெச்சு நான் செய்யறேனால என் பாரு. பாக்கலாம் சௌமியா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு. பாக்கலாம்டா. எனக்கு நீ இந்த டீம்ல தான் இருக்கணும். இப்படி வெளியில போறேன்னு நானும் பாக்குறேன். பாக்கல சௌமியா. இப்பயே சொல்றவ சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க 3 பேரும் நம்பிராதீங்க சார். மேம் நீங்களும் சேர்த்துதான் மேம் நம்பிராதீங்க. கால்ல செருப்பு தான் போட்டிருக்கேன்டா, எடுத்து அடிச்சாலும் அடிச்சிருவேன். போயிரு. இவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ, நானே வந்து பள்ளி நப்பிடுவேன். பேசாம ஓடிடு. இனிமே இந்த மாதிரி பண்ணான்னு வையே, பண்ண அன்னைக்கு இந்த ஆபீஸ பாக்குறது நீ அன்னையோட கடைசி. இவங்கெல்லாம் இருக்காங்க, எம்டி இருக்காங்க, எம்டி சொல்லணும் அப்படின்னா பார்க்கவே மாட்டேன். உன்னை அப்பவே வேலையை விட்டு தூக்கிடுவேன். மேம் நீங்க அவளுக்காக பேசுறீங்க. அவளை பத்தி உங்களுக்கு எல்லாம் முழுசா தெரியல மேம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேப்பீங்க மேம். அப்ப நான் போய் இல்ல. ஆமா சௌமியா, நீ போய் தான் சொல். ஓகேடா, நான் போய் சொன்னதாவே இருக்கட்டும். வாயாலே உண்மையை வர வைக்கிறேன் போ. நான் ஏன் அப்படி பண்ணணும்? அது உண்மையே கிடையாது. உன் வாயில இருந்து நான் ஏன் உண்மையை வர வைக்கணும்? எனக்கு அவசியமே இல்லடா. எனக்கு தெரிஞ்சா போதும். நான் உண்மையானவன் எனக்கு தெரிஞ்சா போதும். உனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. அதனால யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோ. எம்டி கிட்ட சொல்லுவியோ, மேனேஜர் கிட்ட சொல்லுவியோ, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ. எனக்கு கவலை கிடையாது. அப்ப பண்ணாத இடத்துல நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கேர் எடுத்துக்கவும் மாட்டேன், நான் அழுகவும் மாட்டேன், சரியா? இப்படி எல்லாம் பேசினா நீ நல்லவன் இவங்க எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க எதுக்குடா நம்பணும்? அவங்க நம்மனாலும் சரி நம்மளனாலும் சரி, இதுதான் உண்மை. அதனால இன்னும் கொஞ்சம் பிட்ட போடாம தயவு செஞ்சு கிளம்பிடு, சரி?
வாங்க அன்பு என்ன சிரிச்சிட்டாங்களே, இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்லப்பா. ஆமா, இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்ல, நம்ம போவோம். ரூமுக்கு வாடா, உனக்கு இருக்கு. ஓஹோ, இருக்கா? அதோ வந்துட்டு. சிரிக்காதடா, கடுப்பா வருது. யாரா சொன்னது? சாய்க்குட்டி தானே சொன்னா. சாச்சா, என் சேமியா தான் சொல்லவே செஞ்சா. நான் எப்படா உன்கிட்ட வந்து சொன்னேன்? அது இல்ல அன்பு, நான் நல்லாதான் இருக்கேன் அன்பு. என்ன டப்பிங் பண்ணிட்டு இருக்கியா? நீ இப்படிதான் சொல்லிட்டு போன. அச்சோ, மண்டையில இருக்க கொண்டே மருந்து மாதிரி மறந்துட்டேனே. சரி ஓகே அன்பு, நான் அவ்வளோ தூரம் அங்க அமைதியா தானே இருக்க சொன்னேன். எதுக்குடா கத்துனே? எனக்கு வரப்போற வைஃப தப்பான பார்வை பார்த்தாலும் தப்பான பேச்சு பேசினாலும் எனக்கு இப்படிதான் கோவம் வரும். நான் சொன்னேன் உனக்கு வைஃபா வருவேன்னு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் எப்படியாவது உன்னை காதலிக்க வச்சிருவாமா. இலிப்ப ஏதாவது சொல்லிட போறேன்டா. நீ என்ன காதலிக்கல. காதலிக்கவே இல்ல, அதனாலதான் இவ்ளோ கோவம் வருது எனக்கு. எல்லாரும் இப்படிதாம்மா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காதலிப்பாங்க கண்டிப்பா ஒரு நாள். நீயும் போய் சொல்றேன்னு தெரியுது நல்லாவே. வீட்ல முறை பொண்ணு மைனா இருக்கல, அவகிட்ட போய் இதெல்லாம் வச்சுக்கோ சரியா? என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதடா. எருமை, எதுக்குடா இப்ப பிடிச்சிழுத்த? அதுவா பொண்டாட்டி, வெயிட் பண்ண சொல்றேன். என்ன சொல்லி தொலைருமே? அது வந்து பொண்டாட்டி. பொண்டாட்டி கிட்டாட்டின்னு சொன்னேன், அவ்வளவுதான் உனக்கு. மூஞ்சி போயிட்டு தனியா கொடுத்துருவேன் பாத்துக்கோ. ஓஹோ, சரி பொண்டாட்டி விடு. அப்பயும் அப்படிதான் சொல்லுது இந்த எருமை. டேய், கேமரா இருக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே புரியுதாடா? அதெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணியாச்சுமா, நீ கவலைப்படாத. எது? எப்படி இருந்தாலும் நீ என்ன திட்டுவேன்னு தெரியும், அதான் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டே வந்துட்டேன். லூசு. அம்மா, உன்னோட இடுப்பை பார்க்கும்போது ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? உன்கிட்ட ஏன்டா நான் சொல்லணும்? உன் ஹிப்பை பார்க்கும்போது நீ ஏன் அவனை அடிக்கல? நான் வார்னிங் கொடுத்துட்டு வந்தேன், திட்டிட்டு வந்தேன், விடு. ஆனா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுடா. ஏன்டா இப்படி கோவப்படுற? கோவப்பட வச்சா கோவப்பட்ட, இதுல என்ன இருக்கு? நீ பைத்தியம், நீ பாட்டுக்கு படப்படன்னு போய் பேசுறத நிப்பாட்டு. எனக்கு என் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். எருமை எருமை, கையேடுடா. அதெல்லாம் நான் வருங்கால புருஷன் கிட்ட சொன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஒன்னும் ஆகாதுமா, உன் வருங்கால புருஷனே நான் தானே. ஒன்றுவன், நீ எனக்கு வருங்கால புருஷனும் கிடையாது. மரியாதையா கையெடுத்துரு, ஏதாவது சொல்லிடுவேன். வருங்கால புருஷனா? நான் அப்பவே சொன்ன மாதிரிதான், நான் வெளியில இருக்கவங்களதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன். நானும் சொல்லட்டுமா ஒண்ணு? சொல்லு, ஏதாவது பைத்தியம் மாதிரி தான் சொல்லுவ, சொல்லு. நானும் சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு ஈஸியா கிடைச்சிடக்கூடாது. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு உன் பின்னாடியே துரத்தி காதலிச்சு அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைக்கும் போதுதான் அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஹாப்பி. அப்போ உனக்கு ஈஸியா கிடைச்சிட்டா அதுல கிக்கே இருக்காதே. என்ன பின்னாடியே சுத்த விடுறது, நான் உன் பின்னாடியே வர்றது, நீ வெறுப்பேத்துறது, இவ்வளவோ கடந்துதான் உனக்கு காதலிக்கணும். எப்படி சொல்றது, என்னோட காதல் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி காட்டணும். ஹலோ சார், அப்பனா நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஆமா, நீ பேச பேச நான் என் காதலை உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹலோ சார், அது இந்த ஜென்மத்துல நடக்காது, அடுத்த ஜென்மத்துல நடந்தா பாத்துக்கலாம். பரவாயில்ல, அது இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மம் எடுத்தாவது நான் பண்ணுவேன். ஆனா எனக்கு நீ ஈஸியா கிடைச்சிடவே கூடாது. அப்படியா? ஏன்? ஈஸியா கிடைச்சிட்டா ஒரு கிக் இருக்காதுல்ல. உன்னை துரத்தி லவ் பண்ணி நீ எனக்கு கெஞ்ச விட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைக்கும் போது நான் இந்த பொருளை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்னு யோசிப்பேன். அது இல்லாம நீ என் கூடயே இருக்கனால என்னோட காதல சில்லறத்தனமா நீ நினைக்கிற, போக போக உனக்கே புரியும். ஒரு புண்ணாக்கு தேவையில்ல. நான் உனக்காகனே பிறந்தவன்னு சொல்லி உனக்கு தெரியணும், உனக்கு தெரிய வைப்பேன். அப்பனா நீ யோசிச்சுக்கிட்டே அது நடக்கவே நடக்காது வாழ்க்கையில. பார்க்கலாம். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தே. நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண். அப்படி இந்த கச்சேவுக்கு சொந்தக்காரங்க ஏன் நம்ம ஏன் இதை பக்கத்துல வச்சு தூங்கணும்னு நினைக்கிறோம்? ஐயோ, என்னால முடியல. நம்ம தூங்குவோம், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யார் அந்த பொண்ணு? ஹோய் ஹோய், கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணே, உன் கச்சீஃப மறந்துட்டு போற. ஓய், ஹலோ, இந்தம்மா பொண்ணே, உன்னோட கச்சீஃப். ஹலோ, உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க. இந்தாம்மா பொண்ணே. அவன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு காது கேட்கல. எங்க இந்தாங்க. ஹலோ, உங்களோட கச்சீஃப் அன்னைக்கு விட்டுட்டு போனீங்களே, யார் அந்த பொண்ணு? எதுக்கு கனவுல வந்துச்சு? நம்ம பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கோம், அந்த பொண்ணு திரும்பவே இல்ல. என்னவா இருக்கும்? இல்ல இந்த கச்சீஃப்னாலதான். கச்சீஃப் சொல்லக்கூடாது, அவனை சொல்லணும். என்னென்னமோ மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஏன் நம்ம கனவுல வரணும்? அச்சோ, ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? முதல்ல இந்த கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு கிட்ட போய் கச்சீஃப கொடுக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதி ஆகுவோம் போல. ஒருவேளை இந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணா? இந்த கனவுக்கும் அந்த கச்சீஃபுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? அந்த கனவுல வந்த பொண்ணுதான் அந்த கச்சீஃபோட பொண்ணா இருக்குமோ? இந்த கச்சீஃப வச்சுக்கிட்ட ஐயோ முடியலடா. ஒரு கச்சீஃப் வச்சுட்டு நம்ம ஏன் இவ்வளவு தூரம் பண்றோம்? இப்ப என்ன பண்றது? கண்ண முன்னாலே அந்த கச்சீஃப் ஞாபகம் தானே வருது. நம்ம பாட்டு கூப்பிட்டு இருக்கோமே, அந்த பொண்ணு திரும்பாமலே போகுது. உனக்கு மதிப்பு இல்லடா. முதல்ல அந்த கச்சீஃப தூக்கி கொண்டு போய் யாருன்னு பாட்டு கொடுக்கணும். அதையும் முதல்ல நான் பக்கத்துல வச்சு படுத்தேன். நல்ல வேலைப்பா, அந்த சைடு கச்சீஃப வச்சேன். யாருங்க நீங்க? நீங்க ஏன் என் கனவுல வரீங்க? என் கனவுல வந்து என்னையோ டிஸ்டர்ப் பண்ணி உங்களையோ டிஸ்டர்ப் பண்ணி முடியல.
ஒண்ணு அந்த கச்சிஃபோட சொந்தக்காரங்களை தேடணும், இல்லாட்டினா அந்த கச்சிஃபை அங்கேயே போட்டுட்டு வரணும். கச்சிஃப் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால தூங்க முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. நீ ஏன் என் கனவுல வர? அந்த ஃபேஸ் நான் பார்த்தே ஆகணும் கண்டிப்பா. உனக்கும் அந்த கச்சிஃப்க்கும் லிங்க் இருந்துச்சுன்னு ஏன் சீக்கிரம் உனக்கு கண்டுபிடிச்சிருவ. கச்சிஃப்க்கு சொந்தக்காரியே கண்டுபிடிப்ப. கச்சிஃப்க்கு சொந்தக்காரியே என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிப்பேன். ஆனா என் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதமா. கனவுல வரதுக்கு பதிலா நேர்ல வந்துரு. கண்களறியா காற்றை போல கனவில் என்னை வருடுவதென்ன, பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன, மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே, நினைவோடு தந்ததையெல்லாம் நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. பாக்குற எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நான் கேட்க வந்ததை கேட்டுறேன். நாளைக்கு உங்களுக்கு பிரியமானவளை வேணுமா, வசீகரா வேணுமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.